Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur. செய்திகளை பார்த்து வருகிறோம். சென்னையில் நடந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் பேசியபோது இபிஎஸ் அமைச்சர் சேகர் பாபுவை புகழ்ந்து பேசியதாக தகவல் கிடைத்திருக்கிறது. இது தொடர்பான முழுமையான விவரங்களோடு இணைப்பில் காத்திருக்கிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். அவரிடம் பேசலாம். வணக்கம் ராஜேஷ், என்ன காரணத்திற்காக அமைச்சர் சேகர் பாபுவை இபிஎஸ் புகழ்ந்து பேசியிருக்கிறார்? அது தொடர்பான விவரம். ஃபரிதா வணக்கம். இன்றைய தினம் அதிமுக மாவட்ட முக்கிய நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் வீடியோ கான்பரன்சிங் முறையில் முதல் முறையாக நடைபெற்றது. அதிமுக வரலாற்றில் முதல் முறையாக இந்த வீடியோ கான்பரன்சிங் நிர்வாக ரீதியாக 82 மாவட்டங்கள் உள்ள நிலையில் அவர்களை ஒருங்கிணைத்து ஒரு கூட்டம் நடத்தப்பட்டிருக்கிறது. அந்த மாவட்டத்தினுடைய செயல்பாடுகள் திருப்திகரமாக இருக்கிறதா இல்லையா, என்னென்ன குறைகள் இருக்கின்றது, என்னென்ன நிறைகள் இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக இந்த வீடியோ கான்பரன்சிங் நிகழ்ச்சி நடத்தப்பட்டிருக்கிறது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சென்னை ராயப்பேட்டையில் இருக்கக்கூடிய தலைமை அலுவலகத்திலிருந்தே 82 மாவட்டங்களையும் சேர்ந்த வெவ்வேறு மாவட்ட நிர்வாகிகளை தொடர்பு கொண்டு, அதாவது வீடியோ கான்பரன்சிங் மூலமாக தொடர்பு கொண்டு அந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்களை சுட்டி காண்பித்திருக்கிறார். அவர் தன்னுடைய பேச்சினுடைய தொடக்கத்திலேயே முதலில் அமைச்சர் சேகர் பாபுவினுடைய அந்த தொகுதியாக இருக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள், அங்கு அதிமுகவினுடைய மாவட்ட செயலாளர்களாக இருக்கக்கூடியவர்களை சுட்டி காண்பித்து உங்கள் பகுதியில் நீங்கள் செயல்பட வேண்டும் சரியாக என்று குறிப்பிட்டிருக்கிறார். குறிப்பாக அதிமுகவின் மாவட்ட செயலாளர்களான பாலகங்கா, வெங்கடேஷ் பாபு ஆகியோரை கிட்டத்தட்ட அவர் ஒரு எச்சரிக்கை விடுக்கக்கூடிய வகையிலே ஒரு காட்டமாக தெரிவித்திருக்கிறார் என்று அந்த விவகாரத்தை அறிந்தவர்கள் குறிப்பிடுகிறார்கள். அதாவது நீங்கள் உங்க தொகுதியில ஒரு அமைச்சர் இருக்காரு, அதாவது சேகர் பாபு அவர்களுடைய பெயரை குறிப்பிடாமல் உங்க தொகுதியில ஒரு அமைச்சர் இருக்காரு, அவர் என்னென்ன செய்யறாருன்னு உங்களுக்கு தெரியும்ல, அடிக்கடி மக்கள் நல திட்டங்களை கொடுக்கிறாரு, மக்களை கூப்பிட்டு ஒரு கூட்டம் போடுறாரு, நிறைய பரிசு பொருட்கள் கொடுக்கிறாரு, இந்த மாதிரி தொகுதியை தன் கட்டுப்பாட்டுல வச்சிருக்கிறாரு. அது மாதிரி நீங்க ஏன் எதையும் செய்ய மாட்டேங்கிறீங்க? உங்க தொகுதியில நிறைய போலி வாக்காளர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அதாவது இங்கிருந்து வெளியூருக்கு வந்தவர்கள், வெளியூரில் இருக்கக்கூடியவர்கள் உள்ளே இருக்கிறார்கள், இறந்து போனவர்கள் நிறைய பேர் அந்த வாக்காளர் பட்டியல் இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் நீக்காம ஏன் இன்னும் இருக்கிறீங்க? அதெல்லாம் ஏன் இன்னும் கண்டுக்காம இருக்கிறீங்க? நான் வெளியில ஏஜென்ட் போட்டு கள ஆய்வு பண்ணி அது மூலமா ஒரு ரிப்போர்ட் எடுத்து கையில வச்சிருக்கிறேன்னு சொல்லி அந்த ரிப்போர்ட்டை காண்பித்து தான் முதலில் பேச தொடங்கி இருக்கிறார். எனவே சென்னை மாவட்ட செயலாளர்களான பாலகங்கா, வெங்கடேஷ் பாபு இவர்கள் இருவரும் உடனடியாக தங்களுடைய நடவடிக்கைகளை மாற்றிக்கொள்ள வேண்டும். இன்னும் துரிதமாக செயல்படவில்லை என்று சொன்னால் நாம் வெற்றி வாய்ப்பை பெற முடியாது என்றும் அவர் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இந்த இடத்துலதான் கொளத்தூர் தொகுதியும் வருது, முதலமைச்சருடைய தொகுதி. இந்த முதலமைச்சருடைய ஒரு தொகுதியை நாம் வெற்றி பெற்றாலே ஒட்டுமொத்த தமிழகத்தையும் வெற்றி பெற்றதுக்கு சமம். எனவே அந்த பொறுப்பு உங்களுக்கு இருக்கு. நீங்க ஒரு மூத்த நிர்வாகி, உங்களுக்கு போய் நான் அட்வைஸ் பண்ண முடியுமா? நீங்க தான் புரிஞ்சுக்கிட்டு செயல்படணும் அப்படின்னு சொல்லி பேசியிருக்காரு. அதே மாதிரி சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி தொகுதி, அது துணை முதலமைச்சருடைய தொகுதியாக இருக்கிறது. அந்த தொகுதியிலும் நலத்திட்ட உதவிகள் தொடர்ந்து மக்கள் நல பணிகள்லாம் தொடர்ந்து செய்யப்பட்டு வருகிறது. எனவே அவர்களுக்கு கவுண்டர் கொடுக்கக்கூடிய வகையில நீங்கள் துரிதமா செயல்படணும் அப்படின்னு சொல்லி அந்த மாவட்ட செயலாளருக்கும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒரு சில மாவட்ட செயலாளர்களுக்கு மட்டும் டோஸ், அதாவது டோஸ்னா என்ன பாத்தீங்கன்னா ரொம்ப கடுமையா எச்சரிக்கிறது, அந்த மாவட்டத்துக்கு கூடிய குறைநிறைகளை சுட்டி காட்டுற விஷயங்கள் கொஞ்சம் ஆவேசமாவே சொல்லியிருக்காரு. அதுல குறிப்பா விருதுநகரை பத்தி பேசும்போது முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி பெயரை குறிப்பிடாமல் இங்க ஒருங்கிணைந்து செயல்படாத காரணத்தால் தான் ஒரு காலத்தில் அதிமுகவினுடைய கோட்டையாக இருந்த விருதுநகர் தற்போது நாம் வெற்றி வாய்ப்பை இழந்து வருகின்றோம். எனவே இங்க இருக்கக்கூடிய நிர்வாகிகள் ஒற்றுமையோடு செயல்பட வேண்டும் என்று மறைமுகமாக முன்னாள் அமைச்சர்கள் இருவர், மாஃபாய் பாண்டியராஜன் அதே போல ராஜேந்திர பாலாஜி அவர்கள் அடித்துக்கொண்ட, தாக்கி கொண்ட, அதாவது அந்த வாக்குவாதம் செய்து கொண்ட அந்த விஷயங்களை எல்லாம் நினைவு கூர்ந்து அதை வெளியில் சொல்லாமல் அதை சுட்டிக்காட்டுவது போல பூடகமாக பேசியிருக்கின்றார். எனவே நீங்கள் அனைவரும் ஒற்றுமையாக செயல்பட வேண்டும் என்பதுதான் அந்த மாவட்டத்தினுடைய நிர்வாகிகளுக்கு தெரிவிக்கப்பட்ட தகவலாக இருக்கிறது. கன்னியாகுமரியை பொறுத்தவரையிலே தலவாய் சுந்தரம் அவர் ஆஹா ஓஹோ என புகழ்ந்து பேசியிருக்கின்றார். உங்கள் மாவட்டத்தில் பொறுப்புகளை கவனியுங்கள் என்று மட்டுமே எடப்பாடி பழனிசாமி உத்தரவிட்டிருக்கின்றார். அதே போல பத்மநாபபுரம் தொகுதியினுடைய வேட்பாளராக போட்டியிடுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக அந்த மாவட்ட செயலாளர் ஜான் தங்கம் அவருக்கு அறிவுரைகள் வழங்கப்பட்டிருக்கிறது. உங்கள் பகுதியில் நன்றாக செயல்படுகிறீர்கள், இன்னும் பணிகளை வேகப்படுத்துங்கள், வரக்கூடிய அசம்பிளி எலெக்ஷன்ல நீங்க கேண்டிடேட்டா எம்எல்ஏவா போட்டியிடணும், அந்த அளவுக்கு உங்களுடைய வேலைகள் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி பாத்தீங்கன்னா கூட்டணி விஷயத்தை பொறுத்தவரையில் வெளியில் கேட்டால்
பொதுச் செயலாளர் இருக்கிறார், அவர் பார்த்துக் கொள்வார் என்று சொல்லுங்கள். நீங்க ஊடகங்களை பார்க்கும் போதோ மற்ற கட்சியினர் மத்தியிலோ எங்கேயுமே போய் இவங்க கூட தான் கூட்டணி, இவங்க கூட நாங்க கூட்டணிக்கு போக மாட்டோம், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எதையும் பேசாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பிஜேபியுடன் கூட்டணி என்பது போல மறைமுகமாக பேசியதாக சில நிர்வாகிகள் நம்மிடம் குறிப்பிடுகிறார்கள். அதாவது என்ன சொல்றாங்க அப்படின்னா, நம்ம கிட்ட கூட்டணி கேட்டு பல பேர் கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க, நம்மை நோக்கி வர தொடங்கி விட்டார்கள். ஒன்றை மட்டும் நான் சொல்ல விரும்புகிறேன், நம்ம யாரும் மிரட்டி கூட்டணிக்கு பணிய வைக்க முடியாது. நமக்கு ஒரே இலக்கு திமுக தான். திமுகவை தவிர யார் கூட வேணா நம்ம கூட்டணி வைக்கலாம். திமுகவை வீழ்த்துவதற்காக நாம் யாருடன் வேண்டுமானாலும் கூட்டணி வைக்கலாம். இப்படியெல்லாம் பேசியிருக்கிறார். எனவே இது மறைமுகமாக பாஜகவுடன் கூட்டணி என்பதற்கான ஒரு அச்சாரமாகத்தான் உள்ளே கலந்து கொண்ட நிர்வாகிகள் குறிப்பிடுகிறார்கள். நாளை தினம் அமைச்சர் வேலுமணி அவர்களுடைய மகன் ரிசப்ஷன் இருக்கக்கூடிய காரணத்தால் தன்னுடைய ஒரு 2 மணி நேரத்துக்கும் மேல் அமர்ந்து கொண்டிருந்த முன்னாள் அமைச்சர் வேலுமணி அவர்கள் பேச்சினுடைய இறுதியிலேயே அவர் நிறைவு பெறுவதற்கு முன்னதாகவே அவர் பாதியிலே புறப்பட்டு சென்றதாகவும் குறிப்பிடுகிறார்கள். அதே போல முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் அவர்களும் மைக் கொடுக்க வேண்டாம் என்பதற்காக எடப்பாடி பழனிசாமி அவர்கள், அண்ணன் நீங்க மூத்த உறுப்பினர், உங்களுக்கு போய் நான் ஆலோசனை சொல்ல முடியாது, நீங்க தான் எங்களுக்கு ஆலோசனை சொல்லணும், அதனால மற்ற நிர்வாகிகள் பேசட்டும் என்பது போல பேச தொடங்கிய உடனே அதையெல்லாம் பொருட்படுத்தாத திண்டுக்கல் சீனிவாசன் அவர்கள் மைக்கை வாங்கி பேசியதாக கூறுகிறார்கள். அவரும் வானளவுக்கு புகழ்ந்து பேசிவிட்டதாகவும், குறிப்பாக ஒற்றை தலைமை வந்த பிறகு கட்சி நன்றாக வளர்ந்திருக்கிறது, பல விஷயங்கள் நன்றாக மாறி இருக்கிறது, இதற்காகத்தான் ஒற்றை தலைமை வேண்டும் என்று நாங்கள் சொன்னோம், நீங்கள் நன்றாக செயல்பட்டு வருகிறீர்கள் என்று எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு கிட்டத்தட்ட புகழ்ந்து பேசியிருக்கின்றார். அதே போல அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி, முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜியும் எடப்பாடி பழனிசாமி அவர்களை வானளவுக்கு உயர்ந்து ஐஸ் வைக்கக்கூடிய வகையில், ஏன்னா காரசாரமா மாஃபாய் பாண்டியராஜன் கூட 2 நாளுக்கு முன்னாடி போய் அவர் பத்தி புகார் அளிச்சிருக்காரு. எனவே அவர் மீது எந்த நடவடிக்கையும் பாயக்கூடாது என்பதற்காகவும் சேர்த்து அவர் ஐஸ் வைத்து பேசியதாக உள்ளே இருந்த நிர்வாகிகள் சில விவரங்களை குறிப்பிடுகிறார்கள். அதே போல கரூர் மாவட்டத்தில் அங்க இருக்கக்கூடிய அமைச்சர் செந்தில் பாலாஜி உங்களுக்கு எந்த அளவுக்கு தொல்லை கொடுக்கிறார் என்பது எங்களுக்கு தெரியும். அதாவது எம்ஆர் விஜயபாஸ்கருக்கு எந்த அளவுக்கு தொல்லை கொடுக்கிறார் என்பது எங்களுக்கு தெரியும், நீங்க கவனமா செயல்படணும், ரொம்ப முக்கியமான தொகுதின்னு சொல்லி எம்ஆர் விஜயபாஸ்கருக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அறிவுரை வழங்கியிருக்கிறார். அதே போல எம்ஆர் விஜயபாஸ்கரும் நிறைய விஷயங்களை பேசியிருக்காரு. ஆனா நான் இப்ப கூட பாத்தீங்கன்னா போலி வாக்காளர்களா நீக்கணும்னு சொல்லி தேர்தல் ஆணையத்துக்கு கடிதம் போட்டிருக்கேன், அங்கிருந்து பதில் கடிதமும் கிடைக்கப்பெற்றுள்ளது, கலெக்டர் ஆபீஸ்க்கு அவங்க ரிப்ளை சீக்கிரமா பண்ணணும்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. எனவே நான் அந்த நடவடிக்கை எல்லாம் தொடங்கிட்டேன். இந்த முறை கரூர் தொகுதியில முழுமையா நம்ம வெற்றி பெறுவோம், இந்த வெற்றி கனியை கொண்டு உங்ககிட்ட கொடுக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி எம்ஆர் விஜயபாஸ்கர் அவரும் தன் பங்குக்கு பேசியிருக்கிறார். ஈரோட்டை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் கேவிஆர் என்று சொல்லக்கூடிய கேவி ராமலிங்கம் அவர் கட்டுப்பாட்டில் வரக்கூடிய ஈரோடு கிழக்கு உள்ளிட்ட சில தொகுதிகள் நாம் வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கிறோம். ஒரு காலத்தில் கொங்கு என்றாலே அதிமுகவினுடைய கோட்டையாக இருந்தது, குறிப்பாக ஈரோடு முழுவதும் நாம் வெற்றி பெறக்கூடிய தொகுதிகளாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு நாம் அந்த தொகுதிகளை இழக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. எனவே கேவி ராமலிங்கம் தன்னுடைய தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் தீவிரமாக இறங்கி களப்பணி ஆற்ற வேண்டும் என்றெல்லாம் அவர் சொல்லியிருப்பதாக குறிப்பிடுகிறார்கள். பல்வேறு விஷயங்களையும் சுட்டிக்காட்டுகிறார்கள். கடைசியில ஒரு 20 மாவட்டத்துக்கு பாத்தீங்கன்னா நேரமின்மையின் காரணமாக பேசவில்லை. அந்த மாவட்டத்தினுடைய அந்த பெயர்கள் எல்லாம் படிக்கப்பட்டு, அந்த மாவட்டத்தினுடைய மாவட்ட செயலாளர்கள் படிக்கப்பட்டு, நேரமின்மையின் காரணமாக இதுவே 3 மணி நேரம் ஆயிடுச்சு, நீங்களாம் கடுமையான பசியில் இருப்பீங்கன்னு தெரியும். அதனால நான் இந்த கூட்டத்தை இதோட முடிச்சுக்கிறேன். நம்முடைய நோக்கம் 2026 அதிமுகவின் ஆட்சி அமைய வேண்டும், இருபெரும் தலைவர்களுடைய ஆட்சியை மீண்டும் நாம் கொண்டு வர வேண்டும். அதற்காக நீங்கள் அனைவரும் சண்டை சச்சரவு இல்லாமல் ஒற்றுமையாக ஒருங்கிணைந்து பாடுபட வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டிருக்கிறார். முக்கியமா பாத்தீங்கன்னா சிட்லப்பாக்கம் ராஜேந்திரன் அவர் நீங்க ஜெயிச்சு அமைச்சர் ஆகணும், அதான் என்னுடைய ஆசை, அந்த அளவுக்கு நீங்க நல்லா பாடுபடணும், நிறைய போராட்டங்களா நடத்துறீங்க, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தாம்பரம் பகுதியிலும் நிறைய போலி வாக்காளர்கள் நிறைய இருக்கிறதா எனக்கு கள நிலவரம் ரிப்போர்ட் வந்திருக்கு, அதையும் நீங்க சீக்கிரம் சரி பண்ணணும், அந்த போலி வாக்காளர்களை நீக்குவதற்கான தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமா பார்க்கும்போது இந்த சுருக்கமான ஒரு மெசேஜ் அப்படின்னா என்னன்னா, பல இடங்கள்ல மாவட்ட பொறுப்பாளர்களை போட்டும் இன்னும் சில இடங்கள்ல போய் சேராம இருக்கிறீங்க, பெரும்பான்மையான இடங்கள்ல போயிட்டாங்க, இன்னும் சில இடங்கள்ல அந்த தொகுதிக்கு கூட போய் எட்டி பார்க்காம இருக்கிறீங்க, அது ரொம்ப கண்டிக்கத்தக்கது. உடனடியா உங்களுக்கு போட்ட மாவட்டத்துக்கு போய் கிராமமா போய் தென்னை பிரச்சாரத்தை தொடங்குங்க, மக்களை சந்திங்க, அங்க களத்தை நமக்கு சாதகமாக மாற்றுங்கள் என்று சொல்லியிருக்கிறார்.
உங்களுக்குள் எந்த சண்டை சச்சரவும் இல்லாமல் நீங்கள் உள்ளூரில் ஒருங்கிணைந்து செயல்பட்டால்தான் வெற்றி வாக்கை சூட முடியும் என்று சொல்லியிருக்கிறார்கள். திருச்சியை பொறுத்தவரையிலும் நாம் முன்பே பார்த்திருந்தோம். இது முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் போட்டியிட்ட தொகுதி. அப்படிப்பட்ட திருச்சி மாவட்டம் நம்முடைய அதிமுக கோட்டையாக இருந்தது. ஆனால் இன்றைக்கு உள்ளூரில் இருக்கக்கூடிய சில அமைச்சர்களோடு கைகோர்த்து கொண்டு நீங்கள் செயல்படுகிறீர்கள். இதையெல்லாம் நல்லதல்ல, எனக்கு பார்க்கும்போது ரொம்ப வேதனையா இருக்கு அப்படின்னு சொல்லி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சில பாராட்டுதல்களையும் தன்னுடைய வருத்தத்தையும் வேதனையும் பகிர்ந்து கொண்டிருக்கிறார். இந்த 3 மணி நேரத்தினுடைய மெசேஜ் என்பது அதிமுகவினர் ஒற்றுமையாக செயல்பட வேண்டும், 2026 தேர்தலுக்கு தயாராகுங்கள் என்றும் சொல்லி இருக்கிறார். ஒளிப்பதிவாளர் சசிகுமாருடன் செய்தியாளர் ராஜேஷ்குமார். சென்னையில் நடந்த மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் அமைச்சர் சேகர் பாபுவை இபிஎஸ் புகழ்ந்து பேசியிருக்கிறார். அது மட்டுமல்லாது திமுகவை வெல்வதற்காக எந்த கட்சியுடனும் கூட்டணி வைக்கவும் தயார் என்று சூசகமாக பேசியிருக்கிறார். இது தொடர்பான முழுமையான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜேஷ். விளம்பர இடைவேளைக்கு பிறகு மேலும் பல செய்திகளை பார்க்கலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நியூஸ் தமிழ் தொலைக்காட்சி. Satyabama Institute of Science and Technology, Chennai and Sriperumbudur.